ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினிக்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லியிருப்பான். இந்த மாதிரி நான் தான் உன்னோட முகத்தில் இருக்கிற இந்த காயத்துக்கு காரணம், உன்னை நான் தான் இந்த மாதிரி அடித்து உன்னோட வாழ்க்கையை நாசமாக்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ இந்த விஷயத்தை கேட்டு அவளுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஆமாம், நீ நினைக்கிற அளவுக்கு நான் நல்லவெல்லாம் கிடையாது, ரொம்பவே மோசமானவன். ஆனால் நான் இப்போ அப்படி கிடையாது. நீ என்னோட வாழ்க்கையை விட்டு போனதுக்கப்புறமா தான் நான் எவ்வளோ கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையே நான் உணர்ந்தேன். நான் இப்போ திருந்திட்டேன். நான் செஞ்ச தப்புக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக நான் எவ்வளோலாம் துடிச்சிருக்கேன் தெரியுமா? ப்ளீஸ் என்னை மன்னிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். ஆனா அவளோ உன்ன மாதிரி ஒரு மோசமானவனோட முகத்தை பார்க்கறது கூட எனக்கு பிடிக்கல, உன்னை போய் நான் நல்லவன் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கிருந்து கிளம்பி போக போறான். ஆனா இவனோ தடுத்து வச்சுக்கிட்டு ப்ளீஸ் என்னை விட்டு போகாத மயிரா, நான் திருந்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். பட் இது எல்லாமே இவனோட கனவு தான். அவகிட்ட எதையுமே சொல்லலை போல. என்னாச்சு, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அவளும் சரி நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் இவன் அவளுக்கு பண்ண கொடுமையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே ஓடி வந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். ஏன்னா அவள் வார்த்தைக்கு வார்த்தை நல்லவன் நல்லவன் அப்படின்னு சொல்கிறத இவனால் தாங்கிக்கவே முடியல. ரொம்பவே கில்ட்டியாக இருக்குது இவனுக்கு. அப்போ கரெக்டாக அப்பாவுமே ஃபோன் பண்ணுறாரு. இவன் என்னடானா ஃபோனை அட்டன் பண்ணி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கான். என்னாச்சு ஓம்கார், நீ எதுக்காக இப்போ அழுதுகிட்டே இருக்க, என்னப்பா உனக்கு பிரச்சனை, எங்கே இருக்க அப்படின்னு கேட்டால் அவனும் உண்மையை சொல்லிடுறான். இந்த மாதிரி நான் மயூராவை பார்த்துட்டேன்ப்பா, அவள் உயிரோட தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவருக்கா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்னப்பா பேசிகிட்டு இருக்க, மயூரா உயிரோட தான் இருக்காளா, அப்படின்னா நீ ஏன் அவளை கூட்டிகிட்டு வரல, அவளை உடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னா இல்லைப்பா அது என்னால் முடியாது, மஹீரா உயிரோடு தான் இருக்கா, அவள் என் கண்ணு முன்னாடி தான் இருக்கா, ஆனால் அவள் என் கூட இல்லை, அவள் பழசு எல்லாமே மறந்துட்டாப்பா, அதாவது அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் அவளோட வாழ்க்கையில் ஒரு அங்கங்கிறதே அவள் மறந்துட்டாப்பா, ஆனாலும் நான் மனசை தளர விடலை, கடவுள் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளோட மனசை புது ஓம்காராக போயிட்டு ஜெயிக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் என்னால் முடியலப்பா, அவளோட முகத்தில் இருக்கிற காயத்தை பற்றி அவள் என்கிட்டே பேசிகிட்டு இருக்காப்பா, அது எப்படிப்பா நான் சொல்லுவேன், அந்த காயத்தை உண்டு பண்ணதே நான் தான் அவளோட முகத்தில் அடித்து அவளோட வாழ்க்கையை வீணாக்கிட்டேங்கிற விஷயத்தை எப்படிப்பா நான் அவகிட்ட சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். அப்பா தான் சமாதானப்படுத்துறாரு. இங்கே பாருப்பா, நீ வந்து கடவுள் இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாருன்னு தான் நினச்சிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது உன்னோட குறிக்கோள்லேருந்து நீ ஏன் விலகி வர, புது ஓம்காரா மாறி அவளோட மனசில் நீ இடம் பிடிக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்ட, அதை தொடர்ந்து நீ செய்யி. மற்றபடி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவளுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சா கூட இந்த ஓம்கார், அதாவது இப்போ நீ புது மனசனா மாறி இருக்கல்ல, உன்னோட அந்த நல்ல மனசை பார்த்து அவள் கண்டிப்பாக உன்னை மன்னிச்சிருவாப்பா, நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பா 4 வார்த்தை ஆறுதலாக பேசவும் தான் இவனுக்கு தெம்பும் தைரியமும் வந்த மாதிரி தெரியுது. ஆமாப்பா நீங்கள் சொல்கிறது சரிதான், மயூரா விட்டு நான் விலகி போகவே கூடாது, அவள் கூடவே தான் நான் இருக்கணும், அவள் கண்டிப்பாக என்னை மன்னிச்சு ஏற்றுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா இதெல்லாம் தூரத்துலேருந்து நம்ம அப்பாக்காரவர் கேட்டுடுறாரு. அவருக்கு இவனை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுது. ஹாஸ்பிட்டலில் மயூரா இருக்கிற அதே ஹாஸ்பிட்டலில் இவன் எப்படி வந்தான், அப்படின்னா என்னோட பொண்ணோட உயிர் ஆபத்தில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் பார்த்துட்டு இருக்காரு. அவனும் டக்குன்னு திரும்பி பார்க்குறான். பார்த்தா அந்த மனுஷனை காணோம். அப்புறம் இவனும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிடுறான். அவர் அங்கே தான் ஒளிஞ்சிட்ருக்காரு. அவருக்கு பயங்கர கோவம் வருது. நான் என்னோட பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டலில் சேஃபாக இருப்பான்னு நினச்சேனே, அந்த ஓம்கார்கிட்டேருந்து என் பொண்ணை நான் விலைக்கு வைக்கலான்னு நினச்சேனே, ஆனால் இந்த மிருகம் இதே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறானே, இவன் வந்து என் பொண்ணை நெருங்கணும்னு நினச்சிட்டு இருக்கானே, இல்லை அது மட்டும் நான் நடக்கவே விட மாட்டேன், என் பொண்ணை திரும்பவும் அவனோட வலையில் நான் சிக்க வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி ஓம்காரை காணோன்னு தேடிட்டு இருக்கா. இங்கே தானே நின்னாரு, எங்கே போனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும் போதே பார்த்தா யாரோ பின்னாடி ஷோல்டரில் கை வைக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் வந்துட்டீங்களா, அவங்கள எங்கெல்லாம் தேடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா. பார்த்தா அங்கே வந்துருக்கிறது அந்த டாக்டருக்கார தான் போல. ஏன்னா என்னை தேடிட்டு இருந்தியா, அப்படின்னா நீ என்னை மிஸ் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் இல்லை நான் ஒன்றை தேடலை, நான் அதை ஓம்காரிக்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன், அவரை காணும் தான் தேடினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தா கரெக்டாக அங்கே அந்த ஓம்காரும் வந்துடுறான். அப்புறம் 3 பேர் பேசிகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம ஹீரோயினி பேஷண்ட்டை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறா. நம்ம ஏன் ஒரு இன்வெஸ்டராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயூராக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த விஷயத்தை கேட்டு நம்ம ஹீரோயினிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ஓம்கார், நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் இதில் என்ன இருக்குது, உனக்கு எப்படி நோயாளிகளுக்கு சேவை செய்யணும்னு ஆசையோ அதே மாதிரி தான் எனக்கும் மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறது ஆசை, அதனால தான் நான் செய்கிறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளும் தேங்க்யூ சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஓம்காரனோட கை இப்போ குணமாயிடுன்னு நினைக்கிறான், வா உன்னோட பேண்டேஜை பிரித்து விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி தூங்குறதுக்கு போயிடுறா. அப்புறம் இவன் கை கட்டெல்லாம் அவுத்துப்பிட்டு நம்ம மயூராவை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கான். பார்த்தா அங்கே தான் அப்பா ஒளிஞ்சு நின்று இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவன் எதுக்காக மயூராவோட ரூமுக்குள்ளே போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுமே உள்ளே வந்து பார்க்குறான். நம்ம மயூரா நல்லா தூங்கிட்டு இருக்கா. கையில் வந்து நம்ம ஹீரோவை பற்றி தான் எழுதியிருப்பா போல், இந்த மாதிரி அவனுக்கு என்ன மெடிசன் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் எழுதியிருப்பா போல். அப்புறம் அதையும் வாங்கிட்டு கையில் வச்சுருக்க பெண்ணை வாங்குறதுக்காக போனால் டக்குன்னு அவன் இந்த பக்கமாக திரும்பிக்கிறா. அப்படியே இவனும் போயிட்டு அவன் மேலே விழுந்துடுறான்.
அவள் பக்கத்தில் எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறதுனால தன்னோட பொண்டாட்டிக்கு இவன் முத்தம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது பின்னாடி யாரோ வர்ற சவுண்டு கேட்குது. டக்குன்னு இவன் என்ன பண்ணுறான்னா போய் கீழே கட்டில் கடியில் போய் ஒளிஞ்சிக்கிறான். அங்கே வந்திருக்கிறது அந்த டாக்டருக்காரன் தான் போல. அதே சமயம் இந்த பக்கம் அப்பாக்காரவர் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறாரு, இந்த மாதிரி அந்த ஓம்காரும் இதே ஹாஸ்பிட்டல் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்த கேட்ட உடனே அவங்க எல்லாருக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம பொண்ணு அவளுக்கு எதுவும் ஆபத்து இல்லையே அப்படின்னு கேட்டால், இல்லை அவளுக்கு எந்த ஆபத்தும் நான் வர விட மாட்டேன், நீ ஒன்று பண்ணு, நான் அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் விடிஞ்சதுக்கு அப்புறம், நீ அதுக்குள்ளே ஜாமான் ஜட்டெல்லாம் காலி பண்ணி ரெடியாரு, நம்ம இந்த ஊரை விட்டே கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே டாக்டருக்காரன் உள்ளே வந்தான் இல்லையா, அவனும் நம்ம மயிராவை காதலிக்கிறான். ஸோ அதனால் அவன் வந்து பார்த்துட்டு நம்ம மயிராக்கு போர்வையெல்லாம் போற்றி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் பின்னாடியே இவனும் கிளம்பி போயிடுறான். இப்போ மார்னிங் ஆகிடுச்சு. நம்ம ஹீரோயினி கண்ணு முழிக்கிறா. அப்பா தான் எழுப்புறாரு, எழுந்துருமா மின்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கு பார்த்துட்டு ஷாக் ஆகுது. என்னப்பா காலையில் இங்கே வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், மாமா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்காரு. எதுவும் பிரச்சனையாப்பா, என்னாச்சு அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லைம்மா, நம்ம மேகாவுக்கு உடம்பு சரியில்ல, அதான் போய் பார்க்கலான்னு அப்படின்னு சொன்னது. என்னப்பா அக்காவுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைம்மா, உன்னை கூட்டிகிட்டு போய் காமிக்கலான்னு தான், வேற ஒன்றும் இல்லை, நீ போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் இவளும் அங்கே இருக்கிற நோட் எடுத்து வச்சுக்கிட்டு, இதை இருங்கப்பா இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. எங்கம்மா போற அப்படின்னு கேட்டா, ஓம்காருக்கு மெடிசன் கொடுக்கணும், அதை பத்தி தான் சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா இவரும் முடிக்கிறாரு. என்னது ஓம்காரா அப்படின்னா, ஏற்கனவே பேசி பழகிட்டாங்களா, இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை அவசரமா இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா திடீர்னு ஒரு கனவு வருது. நம்ம ஹீரோயினி அவனை விட்டு நிரந்தரமா போற மாதிரி. டக்குன்னு இவன் பயந்து போய் எழுந்திருக்கிறான். அதுக்கப்புறம் மயிராவை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ண போனா, டோரை யாரோ வெளிப்பக்கமா லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஐ திங்க் அப்பா தான் பண்ணியிருப்பார் போல, இவன் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இவனும் தட்டிக்கிட்டே இருக்கான். யாரு கதவை லாக் பண்ணது, திறங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளுக்குள்ள பயம் வேற வருது. ஒருவேளை நான் கண்ட கனவு உண்மையாயிடுமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அதே சமயம் இவரும் பொண்ணு அந்த ஹாஸ்பிட்டலை விட்டே கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்புறமா தான் ஒரு வார்ட் பாய் வந்து டோரை ஓப்பன் பண்ணி விடுறான். யாரு லாக் பண்ணது அப்படின்னு கேட்டா தெரியலன்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவன் உடனே போயிட்டு மயிராவோட ரூமை தான் போய் பார்க்குறான். அங்கே போய் பார்த்தா மயிராவை காணோம். இவனுக்கு ஒன்றுமே புரியல. இவ்வளோ சீக்கிரமா கிளம்பி எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே விசாரிச்சுட்டு இருக்கான். மயிரா டாக்டரை பார்த்தீங்களா, டாக்டர் மயிராவை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் அவங்க யாருமே சொல்லி வச்சாப்புல நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் இவனுக்கும் ஒன்றும் புரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தன் வந்து இந்த மாதிரி வாசலில் பேசிட்டு இருக்காங்க. மயிரா டாக்டரை அவங்க அப்பா அழைச்சிட்டு போனதாக சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு புரிஞ்சு போச்சு. அப்படின்னா அவள் அப்பாவுக்கு நான் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேங்கிற விஷயம் தெரிஞ்சு போய் தான் மயிராவை இங்கேருந்து அழைச்சிட்டு போயிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இவன் தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் அப்பாவுமே காரில் மயிராவை அழைச்சிட்டு போயிட்டு இருக்காரு. அவளோ கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா. எங்கே தான்ப்பா போகிறோம், மேகா அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் அதையும் சொல்ல மாட்டேறீங்க, எங்கே தான்ப்பா அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டால், நம்ம தான் போய் பார்க்க போகிறோம்லம்மா, எல்லாம் பார்த்து பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்புறமும் இவளுக்கு ஏதோ டவுட் வந்து, இல்லை அம்மாவும் பாட்டி மேகா அக்கா கூட தானே இருக்காங்க, அவங்களுக்கு என்னதான் ஆச்சுங்கிறத நான் வீடியோ கால் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண போனால் ஃபோனை பிடுங்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அதான் போகிறோம்ல நேராக போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஸோ இவர் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சம்திங் ராங்குங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு, டிரைவர் காரை நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நடு ரோட்டில் காரை நிப்பாட்டிட்டு இவ பாட்டிக்கு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. நான் அவங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணிட்டு இருக்க மின்ட்டி, வந்து காரில் ஏறு அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இல்லைப்பா எனக்கு நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்கிற விஷயம் தெரியாமல் நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவரோ வந்து வண்டியில் ஏறு, நான் எல்லாத்தையும் வலாவரியாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இல்லைப்பா நீங்கள் என்கிட்டேருந்து ஏதோ மறைக்கிறீங்க, நீங்கள் என்னை பொய் சொல்லி தானே போபாலை விட்டு நிரந்தரமாக இங்கேருந்து கூட்டிகிட்டு போக பார்த்தீங்க, எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு தான் நான் மயக்கம் போட்ட மாதிரி ட்ராமா போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்னது ட்ராமா போட்டியா அப்படின்னு கேட்டு அவர் அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காரு. ஆமாப்பா நான் ட்ராமா தான் போட்டேன், வேறு என்ன தான் பண்ண சொல்கிறீங்க, என்ன நான் ஒரு டாக்டருப்பா, அப்படி இருக்கும்போது இந்த போபாலில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் இலவசமாக சேவை செய்யணும்னு நான் எவ்வளோ பெரிய கனவு கண்டுட்டு இருக்கேன், அது எல்லாமே உங்களுக்கும் தெரியும் தானே, அப்படி இருந்துமே எதுக்காக என்ன போபாலை விட்டு நிரந்தரமாக அழைச்சிட்டு போக பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த கேள்விக்கும் உங்ககிட்ட பதில் இல்லை. அப்புறம் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னீங்க, ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் அதுவும் தெரியலன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி மழுப்ப பார்க்குறீங்க, என்கிட்ட இந்த மாதிரி பல விஷயத்த நீங்கள் மறைக்கிறீங்கப்பா. அப்புறம் மேகா அக்கா என் மேலே கோவமாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, அதையும் நான் முழுசாக நம்பினேன். இப்போ சடனாக உடம்பு சரியில்லை என்னை பார்க்கணுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்னை இங்கேருந்து அழைச்சிட்டு போக பார்க்குறீங்க, என்னதான்ப்பா பிரச்சனை, எதை தான்ப்பா என்கிட்ட மறைக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்கள், இல்லைனா உண்மை என்னன்னு தெரியாமல் நான் உங்கள் கூட வரமாட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அவரோ வலுக்கட்டாயமாக இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை தான் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போக பார்க்குறாரு. அவளோ என்னை விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை உதறி விட போகிறேன்னு சொல்லிட்டு கீழே போய் விழுந்துடுறா. அப்பன்னு பார்த்தா அங்கே கரெக்டாக ஒரு கார் வேற வந்துகிட்டு இருக்கு. இவன் நடு ரோட்டில் விழுந்து கிடக்குறா. மென்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்துறாரு. நம்ம ஹீரோயினுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.